பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? கடந்த ஒரு வாரம் ஆண்டவர் இயேசு உங்களை அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். இந்த வாரத்திலேயும் இந்த ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியில் நாம் சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் நம்ம இணைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களையெல்லாம் பார்ப்பது, உங்கள் கூட சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். சரி, எல்லாம் பைபிளோடு இருக்கிறீங்களா? வசனத்திலிருந்து நாம் கொஞ்சம் நேரம் தியானிக்க போகிறோம். நாளைக்கு இதை விட அதிக நேரம் தியானிப்போம். சரியா? இன்றைக்கி முக்கியமான சில காரியத்துக்கு ஜெபிச்சோம்ல. சரி, நம்ம என்ன தியானிக்கிறோம்? இயேசுவோடு உள்ள நம்முடைய ஐக்கியம், இயேசுக்கும் நமக்குள்ள உறவு, ஆண்டவரோடு உள்ள ஒரு ஐக்கியம், அதை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியினாலே வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர்கள் என்கிற அனுபவத்தை நம்ம பெறுகிறோம். இயேசுவின் அடிச்சுவட்டில் நடக்க நம்ம அர்ப்பணிக்கும் போது அவருடைய சீஷர்கள் என்கிற அனுபவத்தை பெறுகிறோம். சீஷர்கள் என்றால் யார்? ஆண்டவரோடு மிக நெருக்கமானவர்கள், எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆண்டவர் அவங்களோட மனம் திறந்து நிறைய காரியத்தை பேசினார். இதெல்லாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். அப்போ இயேசுவுக்கு சீஷராக நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாம் பிள்ளைகளாக இருந்தோம், புத்திரராய் மாறினோம். இப்போ இயேசுவின் சீஷர்களாக இருக்கணும். அப்போஸ் நடபடிகளை பார்த்தா திரும்ப 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 வருகிற காரியம் சீஷர்கள், சீஷர்கள் அப்படின்னு. அதனால் இனி விசுவாசிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் இயேசுவின் சீஷன் என்று சொல்லணும். ஐ எம் ஏ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லணும். இனிமேல் எப்படி சொல்லணும்? நீங்கள் யாருன்னா இயேசுவின் சீஷன், அவரை பின்பற்றுகிறவன் என்று சொல்லணும். சீஷர்கள் என்றால் யார்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். தன்னை வெறுப்பதுன்னா என்னன்னு தியானித்தோம், சிலுவை சுமப்பதுன்னா என்னன்னு தியானிச்சிட்டோம். இப்போ அப்படி அடிச்சுவட்டில் நடப்பதுன்னா என்ன? இயேசு வாழ்ந்தபடி வாழுவது, இயேசு நடந்தபடி நடப்பது. அப்போ இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்து அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை அறிந்தால்தான் நாமும் அப்படி நடக்க அர்ப்பணிக்க முடியும். அதில் நம்ம தொடர்ச்சியாக தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது, இயேசு ரொம்ப அன்புள்ளவர், அவரை போல நமக்கு அன்பு வேண்டும் என்று தியானித்து நாம் ஜெபம் செய்தோம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். யாருமே கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உத்தமனாக வாழ்ந்தவர், நேர்மையாய் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர். நாமும் வாழ்கிற இந்த உலகத்தில் யாருமே நம்மை கை நீட்டி குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு நம்ம வாழணும். அது பொறாமல் உள்ளவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளை குறை சொல்லுதுன்னு ஒரு கூட்டம் இருப்பாங்க, ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாது. நம்ம தேவனுடைய பார்வையிலும் நியாயமான மனிதர்கள் மத்தியிலும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொள்ளணும். மூன்றாவது, இயேசுவை போல பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்படணும், அதை தியானித்தோம். அப்புறம் இயேசுவை போல மனதுருக்கம் நமக்குள்ளே இருக்கணும். இப்படி 4 காரியங்களை, இயேசுடைய சுபாவங்களை தியானித்தோம். இன்றைக்கி ஒரு 2 நம்ம தியானிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். முதலாவது, 5வதாக இயேசுவை போல ஆத்ம பாரம். இயேசுக்குள்ளே ஒரு ஆத்ம பாரம் இருந்தது. ஆத்மாக்களை குறித்த கரிசனையும் பாரமும் உள்ளவராக இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். இயேசுவை போல ஆத்ம பாரம் நமக்கு அவசியம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36-38 வசனம் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36-38 வரை. 14வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பெனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக இயேசு சொல்லுகிறார். பிதாவினிடத்தில் ஒரு முக்கியமான காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறார். ஏன்? திரளான ஜனங்கள் இயேசுவை இங்கே இருக்கிறான்னு சொன்ன உடனே பின்பற்றி வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துகிட்ட போனால் நல்ல காரியத்தை போதிப்பார், சுகம் தருவார், விடுதலை தருவார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லி திரளான மக்கள் இயேசுவை தேடி வர்றாங்க. அதை பார்த்த உடனே அவர்களை பெருமை வரவில்லை. உலகமே எனக்கு பின்னால் வருது, ஜனங்கள்லாம் இப்போ என்ன தான் தேடுறாங்க, அந்த பெருமை அவருக்கு வரவில்லை. பெரிய கூட்டத்தை பார்த்துட்டா மனுஷனுக்குள்ளே பெருமை வரும்ல, இயேசுவுக்கு அப்படிலாம் வரவில்லை. அதுக்கு பதிலாக அவருக்குள்ள ஒரு பாரம் உண்டானது. அந்த மக்களை பார்க்கிறார், அவங்களை குறித்து ஒரு பாரம். என்ன பாரம் வருகிறது? ஐயோ, இந்த ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, சிதறப்பட்டவளாக இருக்கிறாங்க, தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்கன்னு அவருக்குள்ளே இந்த மக்களை குறித்த ஒரு பாரம் உண்டாகிறது.
அவங்களுக்கு இது எருசலேமில் தேவாலயம் இருந்தது. அங்கே வந்து ஆசாரியர்கள் இருந்தாங்க, வேதபாரகர் பரிசேயர் மத தலைவர்கள் இருந்தாங்க, பலி செலுத்துகிறது காணிக்க படைப்பது எல்லாமே இருந்தது. அவங்களுக்குள்ள பக்தி இருந்தது. எல்லாமே இருந்த போதிலும் கூட அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வெறுமை காணப்பட்டது. அவங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அதனால் ஆண்டவர் பார்க்கிறார், எல்லாமே இருக்குது, மத சம்பந்தமான எல்லாமே இருக்குது, ஆனால் மக்களுடைய மனதை பார்க்கும்போது பாதிக்கப்பட்டவர்கள், அவங்க சிதறப்பட்டவளாக இருக்கிறாங்க, மெய்ப்பெண்ணல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, தொய்ந்து போனவளாக இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே இயேசு பாரம் கொள்ளுகிறார், மனதுருகினார். அவர்களை பார்த்து இயேசு மனதுருகி பாரம் கொண்டு, ஐயோ இந்த ஜனங்க இப்படி வேதனை கஷ்டத்தில் இருக்கிறாங்களேன்னு சொல்லி சீஷர்களை பார்த்து ஜெபிக்க சொல்லுகிறார். இவங்களுக்கு நல்ல வேலையாட்களை அனுப்பி அறுவடை பண்ணணும், ரட்சிப்புகளை நடத்தணும் என்பதாக ஆண்டவர் வந்து அந்த ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் கொண்டவராக சொல்கிறார். இவங்க ரட்சிக்கப்பட்டால் தான் சமாதானம் வரும், இவங்க ரட்சிக்கப்பட்டால் தான் நிம்மதி உள்ளத்தில் வரும். அதனால் இவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி இவங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல அறுவடைக்கு ஆட்களை பிதா எழுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம், பாரமுள்ள ஒரு இருதயம் இயேசுக்குள்ள இருந்தது. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம். இயேசுடைய ஊழியத்தை கவனமாக நீங்கள் பாருங்களேன். அவர் வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா பட்டணத்தில் உள்ள ஒரு ஊருக்கு வருகிறார். அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று. சீசர்களை பார்த்து ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறார். அவர் மாத்திரம் அந்த ஊருக்கு வெளியில் இருக்கிற கிணற்றின் அருகே உட்காருகிறார். ஏன் தெரியுமா? அங்கே ஒரு ஆத்மா வரப்போகிறது. அது பாவத்திலே வாழுகிற ஆத்மா, நிம்மதி இல்லாத ஒரு ஆத்மா, சமாதானம் இல்லாத ஒரு ஆத்மா. ஒரு பெண் பாவ வாழ்க்கை வாழ்ந்து தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நிம்மதி இழந்த ஒரு பெண். இயேசுவுக்கு தெரியும், இவ ரட்சிக்கப்படணும், இவ மனம் திரும்பணும், இவளுக்குள்ளே சமாதானம் வேணும், பாவத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து அந்த ரட்சிப்பின் செய்தியை சொல்லுவதற்காக இயேசு காத்திருக்கிறார். அவள் வந்தபோது அவளிடத்தில் பேசி, அவளுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து பேசி, அவளுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட தேவன் வழி செய்து அவள் ஊருக்கெல்லாம் போய் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மாற்றிவிட்டார். ஏன்னா அந்த பெண்ணுக்குள்ள ஒரு விலையேறப்பட்ட ஆத்மா இருக்குது, அவள் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரு பாரம். இயேசு அப்படி செயல்பட்டதை பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் பாருங்கள். இயேசு பெதசா குளத்தின் அருகே படுத்திருக்கிற ஒரு மனுஷனை தேடி போகிறார். அவன் 38 வருஷ வியாதி கொண்டவன். இயேசு அவனுக்காக பரிதபித்து அவனோடு பேசுகிறார். அவருடைய நோக்கம் என்ன? வெறும் சரீரத்தை சுகமாக்குவது அல்ல. 38 வருஷமாக இருக்கிறவன் சுகமாக்கிட்டு அப்படியே விட்டுருக்க வேண்டியது தானே. யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவனை தேவாலயத்தில் பார்த்து அவனை கூப்பிடுகிறார். நான் அவன் மேலே இறக்க செய்து சுகமாக்கிட்டேன், இனி பாவம் செய்யாதேன்னு. அதிக கேடானது வரும். ஆத்துமாவை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ பாவம் செய்தால் கேடானது வரும், இனி பாவம் செய்யாத. அந்த ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்துவதிலே இயேசு கவனம் செலுத்தினார். அவருக்குள்ள ஒரு ஆத்மா பாரம் இருந்தது. ஐயோ இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே, பாவத்தில் இந்த விடுதலை பெறணுமே, இவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணுமே, இவங்க பரலோகத்துக்கு வரணுமே என்ற ஒரு பாரம் அவருக்குள்ளே இருந்தது. இந்த பாரம் நமக்கு இருக்குதா? சபையில் ஊழிய செய்கிறமே எனக்கு இருக்குதா? நான் போய் பிரசங்கம் பண்ணனே எனக்கு இருக்குதா? யோசித்து பாருங்கள். நாளைக்கு ஆராதனை நடத்த போகிறோமே, நமக்கு இருக்குதா இந்த பாரம்? ஆண்டவரே 100 பேர் வர்றாங்க ஆராதனைக்கு, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஆனால் வெளியில் ரட்சிக்கப்படாத ஆத்மா இருக்குது, நாளைக்கு ஒரு 10 ஆத்மாவை தாங்க, அவங்க வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு நான் போய் சொல்லணும். இந்த பாரம், இந்த ஆத்துரம் நமக்குள்ளே இருக்குதா? யோசித்து பாருங்கள். அதுதான் உண்மையான ஊழியம். அதுதான் இயேசுவை போல ஊழிய செய்வது. ஒரு ஆத்மா பாரம். அவர் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். லூக்கா 19 அதிகாரத்தில் எரிக வழியாக கடந்து போகும்போது அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் சகேயு, அவன் ஒரு டேக்ஸ் கலெக்டர், ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அது மாதிரி டேக்ஸுக்கெல்லாம் பணம் கலெக்ட் பண்ணி வரி வசூல் செய்து அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியவன். மக்களை கொடுமைப்படுத்தி வரியை அந்த வரின்ற பேரில் அவன்கிட்ட பிடுங்கி பணக்காரன் ஆகிட்டான், பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அது மாதிரி இருக்கிறவன். ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் அவனுக்கு இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை. அவனுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குது, அவனும் ரட்சிக்கப்படணும்னு இயேசுடைய மனதில் அவனை குறித்த பாரம். அதனால் ஆண்டவர் அவனை பேர் சொல்லி கூப்பிட்டு, உன் வீட்டில் நான் தங்கணும், நான் வரேன்னு சொல்கிறாரு. இவன் பாவி, இந்த ஊர்லேயே பெரிய பாவி இவன் தான். இவன் பின்னால் இயேசு போகிறாரு அப்படின்னு தான் நினச்சாங்க.
ஆனால் இயேசுவுக்கு அவன் ரட்சிக்கப்படணும், அந்த ஆத்மா விலையேற பெற்றது, அவனும் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணுன்ற பாரம். அதனால் அவன் மனம் திரும்பும்படி தேவன் தன் அன்பை வெளிப்படுத்தின உடனே மனம் திரும்புகிறான். நான் அநியாயமாக சம்பாதிச்சதை ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யாரிடத்திலாவது அநியாயமாக சம்பாதிச்சிருந்தா நாலத்தனையாக திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லி பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு இயேசு சொல்லுகிறார். அந்த ரட்சிப்பை குறித்து தான் கவனம் செலுத்துகிறார். அந்த ஆத்மா விலையேற பெற்ற ஆத்மா பாரத்தோட இயேசு ஊழியம் செய்தார். எனக்குள்ள அந்த பாரம் இருக்கணுமே, நமக்குள்ள அந்த பாரம் இருக்கணுமே, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணுன்ற சிந்தையும் பாரமும் நமக்குள்ளே இருக்கணுமே. அது ரொம்ப முக்கியம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நான் சந்தித்த சில தேவ ஊழியர்கள், அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய ஜெபம், அவர்களுடைய வார்த்தைகள் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டார். ஆண்டவர் என்கிட்ட இந்திய மக்களுக்காக பேசி தான் ஊழியத்துக்கு அழைத்தார். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, அதுக்கு நீ வரியா, அந்த செய்தியை சொல்லன்னு நான் ஒப்பு கொடுத்து வந்தேன். அந்த நாட்கள், அந்த ஆரம்ப காலத்தில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு அப்படின்ற ஊழியத்தில் மிஷினரி ஸ்தாபனம், நவநீதர் அப்படின்னு ஒரு அண்ணன் இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க வயசான அந்த காலத்தில் இப்போவும் ஊழியம் செய்கிறாங்க. நான் அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு ஆரம்பத்தில் 40 வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல்ல அவங்க ஜெபிக்கிறது தான் நான் பார்த்தேன். சிலர்களோடு சேர்ந்து டேனிஷ்பேட்டையில் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு தலைவர்கள் கூடுவாங்க. அதுக்கு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. 79 அந்த நான் ஊழிய ஆரம்பித்த அந்த ஆரம்ப காலம் 78 அந்த டைமில். அப்போ நாங்கள் போயிருந்தபோது அந்த நடுராத்திரியில் நான் அங்கே உள்ள ஒரு மைதானத்தில் போய் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தேன். என்னை எதுக்கு ஊழிக்கு அழைச்சிங்க ஆண்டவரே, இன்றைக்கி என்னை குறித்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்களா? நான் போய் நடுராத்திரியில் ஒரு மைதானத்தில் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். விடிய காலம் ஆயிற்று. அப்போ பார்த்தா ஜெப சத்தம் கேட்குது. எங்கே நீ பார்த்தா அந்த ஹாலுக்குள்ளே வட்டமாக கொஞ்சம் பேர் ஜெபிக்கிறாங்க. நான் பார்த்தா எல்லாம் பெரிய தலைவர்கள், அந்த ஊழிய தலைவர்கள். சாம் கமலேஷன் அப்படின்ற அண்ணன், அங்கே எம்எல் ஜெபசிங் அண்ணன், பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன், இது மாதிரி பெரிய லீடர்ஸ். அவங்க நடுராத்திரில் ஜெபிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இல்லை நவநீதர் அண்ணன் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் பக்கத்தில் போகிறதுக்கு எனக்கு பயம். இவங்களாம் பெரிய பெரிய ஒரு ஊழிய தலைவர்கள். அதனால் நான் தூரத்தில் தள்ளியே முழங்கால் போட்டு அவங்க ஜெபிக்கும்போது அதை பார்த்து நானும் ஜெபித்தேன். அப்போ நான் அவங்களெல்லாம் கவனித்த போது நிறைய அவங்கள பல பேருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வடிய வடிய ஜெபிக்கிறாங்க. அப்போ இந்தியாவுக்காக, ஆத்மாக்களுக்காக. நவநீதரன் கண்ணில் கண்ணீர் வருது, பேட்ரிக் ஜாஷுவான்னு அழுகிறாங்க, அங்கே மாதிரி எம்எல் ஜெபசிங்கன்னா கண்ணீர் வடிக்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஆத்மாக்களுக்காக எவ்வளோ பாரத்தோடு அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கும் அந்த பாரம் வேணும், என் தேசம், என் மக்கள் ரட்சிக்கப்படணுமேன்ற பாரம் வேணும் அப்படின்னு நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். இந்த பாரத்தை எனக்கு தாங்க என்பதாக நான் கேட்டேன். அப்போ அந்த மாதிரி சில தலைவர்களை சந்திக்க, ஆத்ம பாரமுள்ள தலைவர்கள், அந்த மாதிரி ஆட்களை சந்திங்க. சும்மா டான்ஸ் ஆடிட்டு கூத்தடிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டு ஏமாந்து போயிடாதுங்க. உண்மையாக ஆத்ம பாரமுள்ள நர்மையான தலைவர்கள், தெய்வ பிள்ளைகள் நம் தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் எட்டி பாருங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களோட பழகுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துவிடும். அந்த மாதிரி புஸ்தகங்களெல்லாம் நீங்கள் வாசிங்க. அந்த நாட்கள் ஆரம்ப காலத்தில் நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த காலத்தில் மூடி பிரசங்கியார் அவருடைய வாழ்க்கையை வாசித்து கொண்டு இருந்தேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். ஏன்னா அதை வாசித்த போது மூடி பிரசங்கியார் பெரிய கூட்டம் வருமா. அவர் அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் அசைத்த ஒரு மனிதன்னு சொல்கிறாங்க. எழுப்போது அப்போ காலத்தில் திரள் கூட்ட மக்கள் வருவாங்க. அவர் எவ்வளோ ஜனங்க வர்றாங்க, பெரிய கூட்டம் வந்துட்டுன்னு சந்தோஷப்பட மாட்டாராம். எவ்வளோ பேர் மனம் திரும்புகிறாங்க. ஆத்மா பாரம், ஜனங்க மனம் திரும்பணுமே, ரட்சிக்கப்படணுமே, அந்த பாரத்தோடு தான் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். ஜனங்க மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பினா ஆண்டவரை துதிப்பாராம். இன்றைக்கி கூட்டம் வெற்றியாய் முடிந்தது அப்படின்னு சொல்லி. ஜனங்க மனம் திரும்பாட்டா இன்றைக்கி கூட்டத்தில் இன்றைக்கி ஜெயம் இல்லைன்னு துக்கப்படுவாராம். அப்போ ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்புவாரா, தன்னை மனம் திரும்புகிறாங்களான்னு பார்ப்பாராம். அதை வாசித்துட்டு நானும் அந்த புஸ்தகத்தை வாசித்துட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்கிற, ஆண்டவரே, நான் போய் பிரசங்கம் பண்ணுற இடத்துல ஜனங்க கண்ணீரோட மனம் திரும்பணும், ஆத்மா ரட்சிக்கப்படணும், எனக்கும் அந்த பாரம் கொடுங்க, எனக்கும் அந்த மாதிரி அனுபவம் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அப்போ நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் பேசினார், நீ உன் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் கண்ணீரோட மனம் திரும்பணுமானா நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்ன செய்யணும் ஆண்டவர், என்ன செஞ்சால் அது நடக்கும்?
ஆண்டவர் சொன்னார், நீ மேடையில் போய் ஜனங்களுக்கு பேசுகிறல்ல, ஆமாம், அந்த மக்களுக்காக உன்னுடைய அறை வீட்டுக்குள்ளே உன் கண்ணீரை சிந்தணும். நீ அறை வீட்டுக்குள்ளே ஜெபத்தில் உன் கண்ணீரை சிந்தினால் அவங்க மனம் திரும்பி கண்ணீரோடு வருவாங்க அப்படின்னு இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்போ நான் கேட்டேன், எனக்கு அந்த பாரம் வேணும், அந்த கண்ணீர் வேணும், ஆத்துமாக்களுக்காக நான் பாரம் கொள்ளணும். இயேசு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார், ஜனங்களை பார்த்து மனதுருகினார், பாரம் கொண்டார், பரிதபிக்கிறேன்னு சொன்னார். அந்த மனதுருக்கம், அந்த பாரம், ஆத்தும பாரம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேட்டேன். அதுக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபித்திருக்கிறேன், பல நாட்கள் ஜெபித்தேன். எனக்கு அந்த பாரம் தாங்க, எனக்கு அந்த ஆத்தும பாரம் தாங்க. நான் வெறுமனே ஊழியம் செய்யக்கூடாது, பேர் புகழுக்காக ஊழியம் செய்யக்கூடாது, பெருங்கூட்டத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்கு ஊழியம் செய்யணும். அந்த பாரம் தாங்க ஆண்டவரேன்னு நான் கேட்டேன். அந்த பாரத்தை ஆண்டவர் தந்தார். இந்த 44 வருஷ ஊழியத்தில் ஒரு பொது இடத்துல சுவிசேஷ கூட்டம், சுவிசேஷம் அறிவிக்க ஒரு கூட்டத்துக்கு நான் போனால், அந்த மேடையில் போய் பிரசங்கிக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய அறை வீட்டுக்குள்ளே நான் என் கண்ணீரை சிந்தாமல் ஒரு இடத்துல நான் பிரசங்கம் பண்ணினது இல்லை. இன்றைக்கு வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன்னா, அற்புத பெருவிழா நடக்குதில்ல, மாதந்தோறும் அற்புத பெருவிழாவில் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். நான் என் கண்ணீரை சிந்தாமல் ஒரு அற்புத பெருவிழாவில் கூட நான் பிரசங்கித்தது கிடையாது. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற மக்கள் ரட்சிக்கப்படணுமே, அவங்க ஆத்துமா விலையேற பெற்று மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே அப்படின்னு என் கண்ணீரை சிந்தாமல் நான் இந்த டிவிக்கு முன்னால் வந்து பிரசங்கம் பண்ணது இல்லை. கேமராவுக்கு முன்னால் நின்று திறப்பின் வாசலுக்கு வர்றதுக்கு முன்னாலே கண்ணீர் சிந்தாமல் நான் மேடை ஏறினது இல்லை. அது பெருமையாக நான் சொல்லலை. தெய்வனுடைய கிருபை, கிருபை, கிருபை. அந்த கிருபை தாங்கன்னு கேட்டால் அந்த கிருபை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் அந்த பாரத்தை எனக்கு தாங்க, ஆத்தும பாரத்தை தாங்க அப்படின்னு கேளுங்க. ஒரு ஆத்துமாவுக்கு கண்ணீர் வடிக்காமல் நீங்கள் ஸ்டேஜில் ஏறாதங்க. நான் சில ஊழியரோட பழகி இருக்கிறேன், அவங்களுடைய ஆத்தும பாரம் எனக்கு தெரியும். நான் பார்த்துருக்கிறேன். ஒரு டிஜிஎஸ் தினகரன் அவங்கள்ட்ட பேசியிருக்கிற பல முறை தனிப்பட்ட முறையில் ஆத்துமாக்களுக்காக அவ்வளவு பாரம் கொண்ட ஒரு தேவ மனிதர் எனக்கு தெரியும். அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்க வருகிற அந்த ஆத்துமா மேலே அவ்வளவு பாரமும் கரிசனை உள்ளவர்கள். அவங்க அறையில் கண்ணீர் வடிக்கிறதுனால தான் மேடையில் அற்புதம் நடக்கிறது எனக்கு தெரியும். ஜீவானந்தன் ஒரு தேவ மனிதர் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? 4 மாடிக்கு வந்திருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட பழகி இருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஒரு காலத்தில் மேடையில் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இந்த மனிதர்கிட்டலாம் போக முடியுமான்னு நினச்சேன். என்னை ரொம்ப தம்பின்னு அன்பாக பேசுவாங்க. டிஜிஎஸ் தினகரன் சொல்லும்போது தம்பி அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவாங்க. அந்த தேவ மனிதர்களெல்லாம் நான் பார்த்து பழகினேன். ஜீவானந்த பிரதர் ஊழியத்தை பற்றி, அந்த ஆத்மாக்களை பற்றி சொன்னாலே அவருடைய கண்ணில் கண்ணீர் பெருக்கு எடுக்கும். அந்த ஆத்மா பாரத்தோடு ஊழியம் செய்து எவ்வளோ மக்களை ரட்சிப்புகளை நடத்தினாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவர்கள் கண்ணீர் வடிக்கிறவங்க, ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவர்கள். ஜான் ரவீந்திரநாத் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தாங்க, ஒரு தீர்க்கதரிசி. நான் அவங்கள பார்த்துருக்கிறேன். அவங்கள கூப்பிட்டு 4 மாவட்டம் அப்போ நாங்கள் கூட்டம் நடத்தினோம். நான் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அப்படியே அவங்க முழங்கால் நின்று கண்ணீர் வடித்தா தாடி வழியாக அந்த கண்ணீர் வடியும். நான் பார்த்து ஆச்சரியப்பட, இப்படி அழுகிறாங்க கண்ணீரோட ஜெபி. ஆத்துமா பாரம், ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்கிற பாரம். இயேசுவே அந்த பாரத்தை எனக்கு தாங்க. பாஸ்டர்ஸுக்கும் இந்த பாரம் தேவை, சுவிசேஷர்களுக்கும் இந்த பாரம் தேவை, ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆத்ம பாரம் இயேசுவை போல எனக்கு வேணும்னு கேட்கணும். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீங்களா? இயேசுக்கு பிறகு மகிமையான ஊழியம் செய்தவர். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பைபிளில் திருப்புங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார்னு பாருங்கள். அவர் இயேசுவோடு நெருக்கமான அனுபவம் கொண்டவர், இயேசுவை நேரடியாக தரிசித்தவர், இயேசுவோடு ஒரு நெருங்கின ஒரு க்ளோஸ் வாக் வித் ஜீசஸ் என்று சொல்லலாம். அதனால் பாருங்கள், அவர் சொல்கிறாரு 16ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 9:16 235வது பக்கம் புதிய ஏற்பாட்டில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்படின்னா என்ன தெரியுமா? ஐயோன்னா சாபம் அப்படின்னு அர்த்தம். ஐயோ அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. நான் சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதை செய்யாட்டா நான் ஒரு சபிக்கப்பட்டவன்னு சொல்கிறார். இயேசுவை அறிந்தவர்கள் அந்த ஆத்தும பாரத்தோடு மற்றவங்களுக்கு சொல்லாவிட்டால் அதுவே ஒரு சாபமாகிவிடும். அதனால தான் நம்ம எல்லாருமே சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ஆத்தும பாரத்தோடு அறிவிக்கணும்.
அவர் சொல்லுகிறார் 19ஆம் வசனத்தில், நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாய் இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படி என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன் என்பதாய் சொல்லுகிறார். எல்லாருக்கும் நான் அடிமையாக்கினேன். 22ஆம் வசனத்தின் பின்பகுதியில், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். எவ்வளோ பாரம் பார்த்தீங்களா? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், எப்படியாவது சிலரை ரட்சிப்புகளை நடத்திடணும் என்பதற்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆத்மா பாரம் நமக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணுமே, எங்கள் தெருவில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்படணுமே, இயேசுவை போல் ஆத்மா பாரம் எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இந்த ஆத்மா பாரம் நமக்கு வேணும். 6வது இன்னொரு காரியத்தை இன்றைக்கி தியானிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் எடுங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இயேசு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 11 எடுத்துட்டிங்களா? 29 17வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் இயேசு அங்கே ஒரு காரியம் சொல்லுகிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என் பிள்ளைகளே, என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அங்கே இங்கே பார்க்காதங்க, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசுவனிடத்தில் தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்கிறாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். சாந்த குணம். இயேசுடைய சுபாவம் எப்படிப்பட்டது? சாந்தம். சாந்த குணம் உள்ளவர் இயேசு. அவரே சொல்கிறார், நான் சாந்தமாக இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களும் என் பிள்ளைகள் சாந்த குணம் உள்ளவளாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள். அப்போது இயேசுவை போல சாந்த குணம் நமக்கு இருக்கணும். சிலர் பாருங்கள், பேசினால எரிஞ்சு பேசுவாங்க, கோபத்தோடு பேசுவாங்க. சிலர் ஒரு சகோதரி சொல்ல, என் கணவர் ஒரு நாள் சாந்தமாக பேசினதே கிடையாது, என்கிட்ட பேசினா கோபமாகவே பேசுவார். பிள்ளைகிட்ட பேசினால் கோபமாக போ அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு பேசுகிறது. சில மனைவிமார் கூட புருஷங்கிட்ட சாந்தமாக பேசுகிறது இல்லை, கோபமாக, பதிலெல்லாம் கோபமாக தான் வரும். இயேசுகிட்ட கற்றுக்கொள்ளணும். சாந்த குணம் நமக்கு ரொம்ப அவசியம். யோவான் 8ஆம் அதிகாரம் 3-11 வரைக்கும் நீ வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு விபச்சார ஸ்திரியை மத தலைவர்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க. கையங்களோமா நாங்கள் பிடிச்சிட்டோம், விபச்சாரம் செய்தால் நாங்கள் பிடிச்சிட்டோம், மோசே நமக்கு நியாயப்பிரமாணத்தில் கல் அடித்து கொல்லணும்னு சொல்லியிருக்காரு, எல்லாம் கல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, கொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே? இயேசுவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, வற்புறுத்துறாங்க. இயேசு அமைதியாக இருக்கிறார். அவங்க இயேசுவை குற்றப்படுத்தணும் என்பதற்காக அவளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. விபச்சாரம் செய்து ஆண் பெண் 2 பேரும் சம்மந்தப்பட்டது. ஆணை விட்டுட்டாங்க, பெண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஆணையெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். இவங்க கையங்குளமாக பிடிச்சேன்னு சொல்கிறாங்க. இந்த மத தலைவர்கள் ஏமாத்துறவங்க, சும்மா அடுத்த ஆளை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இவன் ஏமாத்துற ஆள். அது மாதிரி இயேசுவை குற்றம் சொல்லணும்ன்ற கூட்டிகிட்டு வர்றாங்க, அவரை குற்றப்படுத்தணும். அதனால தூண்டுறாங்க அவரை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கல் எடுத்து கொல்லணும் அப்படின்னா, இயேசு அப்படி சொல்லிட்டா இவர் அன்பானவர் கிடையாது, பாவிகளை நேசிக்கிறவர் கிடையாது அப்படின்னு ஆயிரும்ல. இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தணும், கோபப்படுத்தணும்னு சொல்லி கோபப்படுத்துகிறாங்க அவரை குற்றம் சொல்லி. இயேசு அவரை கோபப்படுத்துறது இயேசுவுக்கே தெரியும். அவர் கோபத்தில் என்ன பண்ணியிருக்கலாம்? நீ ஓகேமாடா, நீ கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படி பேசியிருக்கலாம். இயேசு அப்படி பேசலை, பொறுமையாக இருக்கிறார், சாந்தமாக இருக்கிறார். அவங்க தூண்ட இவர் அமைதியாக இருக்கிறார். கோபத்துக்கு இடம் கொடுக்கலை, அவசரப்பட்டு பேசலை, சாந்தமாக இருக்கிறார், அமைதியாக இருந்து கடைசியில் சொல்கிறார். ரொம்ப தூண்ட உடனே, உங்களில் பாவம் அறிய இல்லாதவன் கல்லறிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டார். உன்னை பற்றி எனக்கு தெரியும், உன்னை பற்றி தெரியும், உன் பாவத்தை சொல்லட்டுமா? யோக்கிய மாதிரி கல்லை தூக்கிட்டு வந்துட்டே அப்படின்னு இயேசு சொல்ல முடியும்? சொல்லலை. கோபத்தில் அவர் பேசியிருந்தால் ஒருத்தனை நின்று இருக்க முடியாது, அப்படி பேசலை. ஏன்னா இவரை கோபப்படுத்தணும், இவரை பாவம் செய்ய வைக்கணும் தான் அவன் வந்திருக்கிறான். அவ்வளோ பேரும் இயேசு அமைதியாக சாந்தமாக, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிங்கப்பா அப்படின்னு சொல்லி கொனிஞ்சிட்டார் அமைதியாக. அவன்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டு எல்லாரும் போயிட்டாங்க. ஆண்டவர் கேட்டார், பெண்ணே ஒருத்தர் மேலே கல்லெறி இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை ஆண்டவர் எல்லாரும் போயிட்டாங்க. இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன், நீ போ மகளே, இனி பாவம் செய்யாத. என்ன எவ்வளோ அன்பாக சாந்தமாக பேசுகிறார் பார்த்தீங்களா இயேசு. நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். உங்கள் மாமியார் நீங்கள் கோபப்படுற மாதிரியே பேசுவாங்க,
நீங்கள் கிச்சனில் வேலை செய்வீங்க, அவங்க உட்காந்து பேப்பர் வாசிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே ஜாட பேசுவாங்க. எதுக்கு தெரியுமா? உங்களை தூண்டணும், உங்களை கோபத்தை உண்டாக்கணும், அவங்க மகனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கணும். அப்படி ஆள் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணணும்? சாந்தமாக இருக்கணும். கோபத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கும். மருமகள் உங்கள் கோபத்தை தூண்டுற மாதிரி ஜாடையாக பேசுவாங்க. சில சமயம் கணவர் பேசுவார், சில மனைவி பேசுவாங்க, பிள்ளைகள் பேசிடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஊழியம் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல உங்களை மேல் அதிகாரி உங்களுடைய கோபப்படுத்திடணும் என்று சொல்லி நீங்கள் சாந்தமாக இருக்க பழகணும். யார் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சாந்தமாக இருக்க இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். அதுதான் கற்றுக்கொள்ளணும். என்னாகமம் 12 அதிகாரத்தில் மோசே என்ற ஒரு மனிதரை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கறது பாருங்கள். வேதத்தில் சாட்சி. என்னாகமம் 12 அதிகாரத்தில் மோசே ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் அழைக்கப்பட்டவர். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திக்கிட்டே வர்றார். அவங்க கூட துணையாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் 2 பேரை கொடுத்தார். யார்? உடன் பிறந்த ஆரோனும் மிரியாமும், மோசேயனுடைய அண்ணனும் அக்காவும். அவங்களும் ஊழியக்காரங்க தான். ஆண்டவர் கொடுத்தார். இவங்களுக்கு மோசே மேலே என்ன வந்ததுதான்? பொறாமை வந்துட்டு. மோசே தான் ஜனங்கள்லாம் கொண்டாடுறாங்க, எல்லாம் கர்த்தர் மோசைக்கிட்ட தான் பேசுகிறாருன்றாங்க. மக்கள் எல்லாம் அவனை புகழ்ந்த உடனே சொந்த சகோதரன் சகோதரிக்கு உடன் ஊழியக்காரர்களுக்கு பொறாமை வந்துட்டு, அதனால் மோசையை குற்றப்படுத்தணும்னு அவனுடைய மனைவியை குறித்து குற்றப்படுத்துகிறாங்க. அவர் எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணதுனால இது சரியா அப்படி ஒன்று பேசி, உன்கிட்ட தான் கர்த்தர் பேசினாரா, எங்கிட்ட பேசலையா, நீ என்ன அப்படின்னு மோசே அப்படி ஒன்று சொல்லலை. என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறார், நான் தான் அப்படின்னு மோசே சொல்லலை. இவங்களா நினச்சிட்டு பேசுகிறாங்க. என்ன பொறாமை. மோசை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரே, கூட இருக்கிறாரே, மக்கள் எல்லாம் மோசேன்னு சொல்கிறானே, பொறாமையினால மோசே அவர் பாட்டில் இருக்கிறார். மோசே வந்து என்கிட்ட தான் கர்த்தர் பேசுகிறாரு, நான் தான் பெரியான்னு சொல்லவே இல்லை. இவங்களா பேசி எடுத்து கட்டி மோசை குற்றப்படுத்துகிறாங்க. அப்போ மோசே என்ன செஞ்சார் பாருங்க? அமைதியாக இருந்தார். பதிலே சொல்லலை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் உள்ள சகல மனுஷரிலும் மோசையானவன் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். 3ஆம் வசனம் சொல்லுது. எல்லா ஜனங்களிலும் ரொம்ப மிகுந்த சாந்த குணமுள்ளவன் மோசே. வேத சாட்சிகள். மோசே பேசவே இல்லை, பதிலே சொல்லலை. அதனால தான் பாருங்கள், இந்த யூடியூப்பில் நிறைய பேர் என்னென்னோ போடுறான், பேசுகிறான்றாங்க. ஆண்டவர் சொன்ன அதெல்லாம் பார்க்காத. அது வந்து வேண்டாத வேலை செய்கிறவன், ஊழியமே செய்யாதவன் அதை ஊழியனை நினச்சி கத்திக்கிட்டு இருக்கிறான். அவனால் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அவனால் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்படுறதும் கிடையாது. ஊழியக்காரன் பேர் வச்சுக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு மற்றவங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறான். அவனால் நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. அது சட்டையே பண்ணாதுன்ட்டார். அதனால தான் அதை பற்றி கண்டுகொள்றதில்லை, பதில் சொல்கிறதும் இல்லை. எதுக்கு நமக்கு? ஆமாம், அதனால் அமைதியாக இருந்துடுறாரு. ஆண்டவர் சொன்னார், அமைதியாக போய்கிட்டே இரு, உனக்கு கொடுத்த ஊழியத்தை செஞ்சு நம்ம கொடுத்த ஊழியத்தை சிறைக்க நேரம் போதில்லை. நம்ம எங்கே மற்றவங்க சொல்கிறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்ம அவ்வளோ ஆயிரமான ஆத்மரம் சுவிசேஷம் சொல்ல ஜெபிக்க டைம் போதில்லை. ஆண்டவர் சொன்னார், அதெல்லாம் கண்டுக்காத, சாந்தமாக அமைதியாக கோவப்படாத. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். நான் அப்படி தான் இருந்தேன். எனக்கு விரோதமாக பொய்யான குற்றச்சாட்டுலாம் சொன்னாங்க. என்னை எப்படியோ பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி தான் என்னை குற்றப்படுத்தினாங்க. பதிலே சொல்லலை, அமைதியாக இருந்தேன். என்னை போல் இருந்துக்க, சாந்தமாக இரு. இயேசுவோட ஆண்டவர் அந்த சாந்த குணத்தை எனக்கு தாரும். நீங்கள் கேட்கணும். எல்லாருக்குமே தேவை. ஒரு வீடு ஒரு அமைதி சமாதானமாக இருக்கணும்னா மனைவிக்கு சாந்த குணம் இருக்கணும், கணவருக்கு சாந்த குணம் இருக்கணும், பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இருக்கணும் சாந்த குணம். அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான குணம். விரோதமாக யாராவது பேசுகிறாங்க, உங்களை குற்றப்படுத்துகிறாங்க, கோவப்படுத்துனா அமைதியாக இருக்க பழகுங்க. சாந்தங்க. அமைதியாகிட்டேன்னு வைங்களேன், எவ்வளோ நேரம் பேசுவாங்க? அவங்க வாய் வலிச்சுட்டு சும்மா இருப்பாங்க, அவ்வளோதான். நீங்கள் பேசுனா திரும்ப பேசுவாங்க. பேசுறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. அமைதியாக இருங்க, சாந்தமாக இருங்க. இயேசுக்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உம்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரும் அப்படின்னு கேளுங்க. பயத்தில் முக்கியமாக பெண்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை பாருங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் எடுங்க பைபிளில். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் பைபிளில் எடுங்க. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அழகான வேத வசனத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். பெண்களுக்கான அலங்காரம் மனைவிமாருக்கு சொல்லும்போது மனைவிமார்களுக்கு சொல்லும்போது சொல்லிக்கிட்டே வரும்போது, அதாவது மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி புறம்பாக அலங்கரிப்பெல்லாம் பண்ணுறீங்களே, அதெல்லாம் உண்மையான அலங்காரம் கிடையாது. அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் கலைஞ்சு போயிடும். அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய
இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒரு அழகு அலங்காரம் எதுன்னா சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. அமைதியாக பேசுங்களேன். இதுக்கு சத்தத்தை உயர்த்தி கோபமாக பேசுனா குடும்பத்தில் சமாதானம் பாதிக்கப்படும். மனைவி ஒன்று கேட்டால் புருஷன் சாந்தமாக பதில் சொல்லுங்கள். புருஷன் ஒன்று கேட்டால் மனைவி சாந்தமாக பதில் சொல்லுங்கள். கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக. சிலருடைய சத்தமே பெருசாக இருக்கும், ஆனால் அதை பெருசாக நினைக்காத படிக்கு. ஆனால் சிலருக்கு எப்பவும் கோபமாக எரிச்சலாக பேசுவார். அப்படி இருக்கக்கூடாது. சாந்த குணம். ஆண்டவரே உம்மை போல சாந்த குணம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டோம். அதுதான் உண்மையான அழகு. முக்கியமாக பெண்களுக்கு இந்த அமைதி சாந்தம், அமைதியான பெண் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இது ரொம்ப அமைதியான பிள்ளைங்க, சாந்தமாக இருக்கும். பதில் பேசினா கூட ஓங்கி பேச தெரியாது, அமைதியாக தான் பதில் சொல்லணும்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த குணம் எல்லாரையும் கவர்ந்து கொள்ளும். சாந்தமாக அமைதியாக பதில் சொல்கிற, அப்படி பேசுகிற அந்த மாதிரி பெண்கள், அந்த மாதிரி ஆண்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அது இயேசுவின் சுபாவம். இயேசு அமைதியாக பேசுகிறார், சாந்தமாக பேசுகிறார். இயேசு கோபப்படலைன்னா தேவாலயத்தில் கோபத்தோடு சாட்டை எடுத்தார், வீசினார். அது ஒரு டைம். எப்போவுமே அவர் கோபத்தில் இருக்கலை, சில டைம் ஆண்டவருடைய காரியத்தில். மற்றபடி பொதுவாக பாருங்கள், ரொம்ப அமைதியாக சாந்தமாக ஆண்டவர் இருந்தார். அந்த சுபாவம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. உம்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும், அமைதலுள்ள ஆவி எனக்கு வேணும் ஆண்டவர், உங்களை போல என்னை மாற்றுங்க. நீங்கள் சாந்தமாக அமைதியாக இருந்துட்டால் வேலை செய்கிற இடம் எல்லாத்துலேயுமே உங்களை அந்த எல்லாருக்குமே பிடிச்சிரும். எல்லாரையும் நீங்கள் கவர்ந்துருவீங்க. அந்த குணம் அப்படிப்பட்டது. பாருங்கள், மோசே சாந்த குணம் கத்தரை அப்படியே கவர்ந்து விட்டார். ஆண்டவர் சாட்சி சொல்கிறார், எல்லாரும் சாந்த குணமுள்ளவன் மோசே. ஆண்டவரையே கவர்ந்துட்டார் அந்த சுபாவத்தினால. நீங்கள் சாந்தமாக இருந்தால் ஆண்டவரே உங்களோட சுபாவத்தை பார்த்து மயங்கிடுவார். ஓ, என் பிள்ளை எவ்வளோ சாந்தமாக இருக்குது இந்த பிள்ளை. அப்படியே ஆண்டவர் உங்கள் சுபாவத்தை பார்த்து சந்தோஷமாக அவங்களோட ஐக்கியமாகிடுவார். ஏன்னா அது அவருடைய சுபாவம். அந்த தகப்பனுடைய சுபாவம் நமக்கு வேணும் இல்லை? இயேசுடைய நம்ம தகப்பன்னா தகப்பனுடைய சுபாவம் பிள்ளைக்குள்ளே வரணும் இல்லை? உலக பிரகாரமாக தகப்பனை பார்க்காதங்க, நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் இயேசு, அவருடைய சாந்த குணம் வேணும் இல்லை? உங்களுக்கு வேணும் தானே? கோவப்படுறீங்கள, என் தப்புன்னு தெரியுது, இன்றைக்கி செபிக்கணும். எத்தனை பேருக்கு இந்த சாந்த குணம் வேணும் விரும்புகிறீங்க? இருதயத்தில் கை வைங்க. ஒரு நிமிஷம் அப்படியே கரமுயர்த்தி, இயேசுவே உம்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும், சாந்த குணத்தை எனக்கு தாங்க. கேளுங்க. மகளை ஜெபம் பண்ணுங்க, தம்பி ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க. வயசான காலத்தில் கூட சாந்தம் இல்லாமல் இருக்கிறீங்களே, கோவப்பட்டு பேசி குடும்ப சமாதானம்லாம் பாதிக்கப்படுது. ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாங்க. இயேசுவை போல நான் சாந்தமாக இருக்கணும், சாந்தமான ஒரு குணம், சாந்தமான சுபாவம் எனக்கு வேணும். ஆண்டவரே இந்த அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்த குணத்தை எனக்கு தாங்க, அமைதலுள்ள ஆவியை எனக்கு தாங்க. ஜோமனுங்க கருத்தா தகப்பனே, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த தாய் தகப்பன் எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, குட்டி பிள்ளைகள் கூட ஜெபிக்கிறாங்க. எனக்கு இயேசுவை போல சாந்த குணம் வேணும்னு. ஆண்டவரே அந்த சாந்த குணத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த சாந்த குணத்தை எல்லாருக்குள்ளும் கொடுங்க. அந்த எங்கள் தகப்பனாகிய இயேசுவின் சாந்த குணம் எங்களுக்குள்ள வரட்டும், எனக்குள்ளே வரட்டும். உங்களை போல எங்களை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.